திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரான ஹாஜா முஹைதீன் என்பவரை நள்ளிரவில் அவரது வீட்டில் இருந்து வெளியே வரவழைத்து 3 பேர் கொண்ட கஞ்சா விற்பனை கும்பல் கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கஞ்சா வழக்கில் கைதாகி வெளியே வந்த அப்துல் பாசித் உள்பட 3 பேர் ஹாஜா முஹைதீனிடம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த பாட்டிலால் அவரது தலை மற்றும் நெஞ்சு பகுதியில் சரமாரியாக வெட்டினர். குடும்பத்தினர் கண்முன்னே நடந்த இந்த தாக்குதலின் போது செய்தியாளரின் செல்போனையும் பறித்துக் கொண்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. படுகாயமடைந்த ஹாஜா முஹைதீன் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதல் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்திருக்கும் போலீசார் தப்பியோடிய கும்பலை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அப்துல் பாசித்தை கைது செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.